மும்பை தொடர் குண்டுவெடிப்பு வழக்கின் குற்றவாளிகளுக்கு விதிக்கப்பட உள்ள தண்டனை குறித்த வாதம் இன்று இரண்டாவது நாளாக நடைபெற உள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை அங்குள்ள எமது செய்தியாளர் அசோகவர்ஷினியிடம் கேட்போம். அசோகா, குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்ட நிலையில் தண்டனையை அறிவிப்பதில் தாமதம் ஏன்? அமலா, நேற்று பார்த்தோம்னா 2006 குண்டுவெடிப்பில் நீங்கள் சொன்னது போல 12 பேர் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட அவர்களுக்கான தண்டனை விவரம் நேற்று வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. நேற்று சுமார் 11 மணி அளவில் அவர்கள் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் செய்யப்பட்டனர். கோர்ட்டில் முதல்ல ஒரு வித்தியாசமான முறையில் வழக்கமாக எப்பவும் அரசு தரப்பு வாதங்கள் தான் முதலில் முன்வைக்கப்படும். இத்தனை பேருக்கு நாங்கள் மரண தண்டனை கோர்றோம், இத்தனை பேருக்கு ஆயுள் தண்டனை கோர்றோம்னு அரசு சார்பில் சொல்லுவாங்க. பின்னர் அதற்கான எதிர் ஆர்குமெண்ட்ஸை குற்றவாளிகள் தரப்பில் வைப்பாங்க. ஆனால் நேற்று ஒரு வித்தியாசமான முறையில் குற்றவாளிகள் தரப்புக்கான வாதம் முதலில் கூறுமாறு நீதிபதி கேட்டுக்கொண்டார். இதனால குற்றவாளிகளுக்கு ஏன் தண்டனையை குறைவாக வழங்க வேண்டும், ஏன் அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்கக்கூடாது, அவர்கள் மீது கருணை காட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்கான பல்வேறு விஷயங்களை குற்றவாளிகள் தரப்பிலிருந்து முன் வச்சாங்க. பின்னர் அவர்களுடைய வாதம் முழுமையாக நிறைவடையாததுனால இன்றும் அவர்களுடைய வாதம் தொடர்ந்து நடைபெறும் என்று நீதிபதி அறிவித்தார். இதனால் இந்த வழக்கில் தீர்ப்பு முடிவான தண்டனை விவரங்கள் வெளியாவதில் சற்று தாமதம் ஏற்பட்டுள்ளது. இன்று குற்றவாளிகள் தரப்பு வாதம் முழுமையாக நிறைவடைந்தால் நீதிபதி அவர்களுக்கான தண்டனை விவரங்களை அறிவிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.